நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்புறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம் நான் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் டு யூஸ் எனிமீஸ். என்னது, ஃப்ரெண்ட்ஸை நம்ப கூடாதா, எனிமீஸை நம்பணுமான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து துரோகிகளா மாறுறாங்க, எதிரிங்க எப்பவுமே எதிரியா தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எதிரிகள் வந்து நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோன்றத நமக்கு உணர்த்த வைக்கிறாங்க. உங்க எதிரி யாருன்னு சொல்லி யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாரு பாத்தீங்கன்னா ஒரு படத்துல, அதே மாதிரிதான். த பிகர் யூர் எனிமி த பிகர் யூ வில் க்ரோ. உங்க எனிமி மொக்கையா தான் நீங்க மொக்கையா தான் இருப்பீங்க. ஆனா உங்க நண்பர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நண்பர் ரொம்ப நம்பி அவங்கள்ட்ட எல்லாமே சொல்லி வச்சுக்கோங்களேன், உங்க நண்பர் ஒரு நாள் வந்து எதிரியா மாறும்போது தட் வில் பி த வர்ஸ்ட் நைட் மேர். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க நண்பனுக்கு எல்லா ரகசியமும் தெரியும், உங்களை ஈஸியா அழிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு கேட்கலாம், நண்பர்கள் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு. நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக இருக்காங்க, பர்சனல் லைஃப்ல இருக்காங்க. பட் அதுக்காக வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. முக்கியமா பிசினஸ்ல நண்பர்கள் வச்சுக்கவே கூடாது. தேர் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாட் பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஸோ பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. ஸோ இதை நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு உங்க பிசினஸ்லயும் சரி, உங்க நண்பர்கள் அப்படின்றவங்கள வந்து பிசினஸ்க்குள்ள இல்லை பர்சனல் லைஃப்ல ரொம்ப உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதனால பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையும் நம்பாதீங்க. முக்கியமா நண்பர்கள் சொல்றாங்கல்ல, நம்பிடாதீங்க.